ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிகே மட்டும் இந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த குற்றச்சாட்டு மட்டும் டிவிகே விட்டு நீங்கவே இல்லை. டிவிகே நான் குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டு நான் டிவிகே, டிவிகே நான் குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டு நான் டிவிகே, இப்படி சுழண்டி 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 அடிச்சிட்டு இருக்கு. காசை கொடுத்து ஏமாந்து நிக்கிற கூட்டம் டிவிகேல இருக்கதான் செய்யுது. யாரை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு சில கூட்டம் நம்ப மாட்டேங்குது. போய் எல்லாத்தையும் இழந்து நின்னு கடைசியில புலம்பிக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏமாந்து நொந்து போய் ஒரு விரக்தி நிலைமையில போயிட்டு எல்லாரையும் நிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் ஞான உதயம் வருது அப்படின்றதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. டிவிக்கு பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து டில் டேட் இன்னிய வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி எதனா ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அது தலைவர்கள் மேலையா இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவரா இருக்கட்டும், விஜய் மேலையா இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லார் மேலையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு அங்கங்க எழுப்பிட்டுதான் இருக்கு. ஏன்னா தேர்தலுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு தலைமை முதற்கொண்டு கீழ்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இப்படி நம்ம ஜெயிக்க போறது இல்ல, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போறது இல்ல. சோ இந்த ஒரு பிம்பத்தை வச்சு, இந்த ஒரு பெரும்பான்மையை வச்சு, மக்கள் மத்தியில இருக்கிற இந்த நம்பிக்கையை வச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல இருக்கிறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த அளவுக்கு அநியாய அக்கிரமம் பண்ணாதீங்க ஐயா. ஏன்னா ஒரு ஒரு பெண்ணுடைய சாபம் உங்களெல்லாம் சும்மா விடுமா அப்படின்னு நம்மளுக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பெண் சாபம் விட்டா பெண் சாபத்துக்கு நம்ம இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் சாபம் விடுறாங்க தமிழக வெற்றி கழகத்தை. ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? குறிப்பா புஷி ஆனந்தோடைய பேர் தான் எல்லா இடத்துலயும் அடிபடுது. இப்ப நீங்க அஜிதா அப்படின்ற ஒரு சகோதரி எடுத்துக்கோங்களேன். அவங்க 2 கோடி கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, கட்சி அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க, கட்சிக்காகவே செலவு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு பதவி கொடுக்காம அப்படி அலக்கழிச்சிருக்காங்க. இத நியாயம் கேட்டு விஜய காருக்கு முன்னாடி நின்னா காரை ஏத்தி கொல்ற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, ஈவு இறக்கம் இல்லாம என்ன பண்றாரு இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நேற்று தினத்துல ஒரு பெண்மணி ஷர்மிளா அப்படின்ற ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, விஷம் குடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, தற்கொலைக்கு முயற்சி இருக்காங்க. கேட்டா மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் SR தங்கப்பாண்டியன் அவரு கிட்டத்தட்ட 16 லட்சம் என்கிட்ட ஏமாத்தி சீட்டு உங்களுக்கு பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஏமாத்திட்டாரு. புசியானது பெயரை சொல்லி மகளிர் அணி செயலாளரா இருந்த என்ன நீக்கி இன்னும் அதிகப்படியான உங்களுக்கு பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தி இருக்காரு. இதை தட்டி கேட்டு நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட கேட்டா அவர் பணத்தெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, என் மேல என்ன பண்றாரு, ஆட்களை ஏவி என்னை அடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. என்னால என் நகையெல்லாம் வித்துட்டேன். அவருக்கு கொடுத்த பணத்தெல்லாம் நான் வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். வட்டி கட்ட முடியாம என் நகையெல்லாம் என்ன பண்ண வித்துட்டேன். இதுக்கப்புறமா என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் இதெல்லாம் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? ஏன் பெண்களுக்கு கட்சிக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடக்குது, ஆனா இவரு பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன்னு வாய் சவடெல்லாம் கிழிக்கிறார். வாயில மட்டும் வடை சுட்டா போதாது, இறங்கி களத்துல நின்று இதெல்லாம் விசாரிக்கணும். சொந்த கட்சியிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியல, பாதுகாப்பு தர முடியல. நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு ஆட்சி அமைச்சு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு தருவீங்க? கேள்வி கேட்க தோணல. முதல்ல உங்க கட்சிக்குள்ள நடக்கிற அநீதியை முதல்ல என்ன பண்ணுங்க, நிவர்த்தி செய்யுங்க. உங்க கட்சிக்குள்ள நடக்கிற ஊழலை தடுங்க. உங்க கட்சிக்குள்ள நடக்கிற பெண்களுக்கு நடக்கிற அநீதி கொடுமைகளை நீங்க தடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே வானத்தை வளைப்பீங்களோ கடலை மடைப்பீங்களோ என்னவோ அது நீங்க செய்யுங்க, உங்களை பாராட்டுவாங்க. சொந்த கட்சியிலேயே ஒரு குறை நடக்குது, ஒரு ஊழல் நடக்குது, ஒரு குற்றச்சாட்டு நடக்குது, இதை தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்ல விஜய்க்கு. ஆட்சியை பிடிச்சி ஊழலை ஒழிப்பாராம், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பாராம், பெண்களுடைய பாதுகாப்புக்கு இவர் அரணா இருப்பாராம். இது எந்த விதத்துல இங்க ஜூலின்னு ஒரு ஆக்டர் இருக்காங்கல்ல, பிக் பாஸ்ல போனாங்க ஜூலி. அவங்க நியாயமா தான் என்ன பண்ணாங்க, கருத்துக்களை தெரிவிச்சாங்க. உடனே பெண் கூட பார்க்காம எந்த அளவுக்கு அவதூறா பேசுறோமோ அந்த அளவுக்கு அவதூறா பேச. ஏன் விமர்சனங்களை முன்வைத்தா உங்களால ஏத்துக்க முடியாதா? விமர்சனங்களை பார்த்து உங்களுக்குன்னா பயமா? ஏன் விமர்சனங்களை ஏத்துக்க மாட்டேன்றீங்க? பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்க மேல வைக்கிற விமர்சனங்களுக்கு நீங்க என்ன பண்ணும், பொறுப்பு. அதுக்கு நீங்க ஏத்துதான் ஆகணும். அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி பதிலடி கொடுக்கணும். ஆனா மேடையில ஒரு பெண்ணை வைத்து இழிவா பேசுறது, சோசியல் மீடியாக்கள் அந்த பெண்ணுக்கு ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி, இழிவான வார்த்தைகளை சொல்லி பேசுறது என்ன நினைச்சு நீங்க இதுதான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா? இதுதான் பெண்களை போற்றுகிற விதமா? விஜய் இதை தட்டி கேட்க வேண்டாமா? ஒரு
நீங்க விஜய் பெருசா ஒரு மாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, பிரம்மாண்டமா ஒரு மாயத்தை ஏற்படுத்தி இருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்துட்டா கிழிச்சிருவேன், படிச்சிருவேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் சவடலா பேசுறாரு கண்டி. செயல் அவர்களுடைய செயல்கள் இருக்குதா? விஜய விட்டுருங்க. 2ஆம் கட்ட தலைவர் ஆதவர்ஜனா, புசியானந்த், நிர்மல்குமார் செய்தியாளர்கள் சந்திப்புல எந்த அளவுக்கு வாய் சவடலா பேசுறீங்க, வாய்க்கிழிய பேசுறீங்கல்ல, ஏன் நிர்வாகிகளை கண்டிக்க மாட்டேன்றீங்க? அஜிதா போன்ற பெண் ஏற்கனவே உங்களை நம்பி ஏமாந்து 2 கோடி கிட்ட செலவு பண்ணி பதவி கொடுக்கல அப்படின்னு விரக்தியில போயிட்டு சூசைட் அட்டன் பண்ணிச்சு. அதுக்கு யாருன்னா கேட்டீங்களா? யாருன்னா ஒருத்தர் போய் எட்டி பாத்தீங்களா? எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு மதுரையில ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, 16 லட்சம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க மாவட்ட செயலாளர். அவர்களை கேட்டா அவர் கூலா சொல்றாரு, என் மேல வேணும் அப்படின்னு பழி போடுறாங்க அப்படின்னு. அந்தமா ஆதாரத்தோட எல்லாத்தையும் காட்டுது. அவங்க பையனுக்கு செல்போன், ஐபோன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலருடைய பையனுக்கு ஐபோன், செல்போன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா காட்டுது. என் பணத்தை எப்படியாச்சுன்னா மீட்டு கொடுத்துருங்க, எனக்கு பதவியை வேணா, கட்சியை வேணா, தயவு செய்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அந்த அம்மா. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு சாபக்கேடு அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 பெண்கள் சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. கட்சி பதவி தரல. இன்னும் எத்தனை பேரோ, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் வெளியே வர போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. சோ இது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கிறதுல இல்ல, அழிக்கிறது தான் வந்திருக்குது அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுது. அஜிதா போன்ற சகோதரி, இந்த மதுரையில நடந்த சகோதரி, இவங்களே நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் வசூல் மன்னன் அப்படின்றதா நம்ம என்ன பண்ணுறோம், வசூல் செய்யறாங்க சார். இந்த தேர்தலுக்குள்ள கல்லா பெட்டி என்ன பண்ணணும், கட்டிடணும். இவர் சொன்னார்ல கல்லா பெட்டி கூட்டணி அப்படின்னு. உண்மையிலேயே கல்லா கட்டுற கட்சி எதுனா அது தமிழக வெற்றி கழகம் தான். சொந்த கட்சிக்கார கட்டியே அடிச்சு புடுங்குறாங்க. பதவி ஆசை, பேராசை ஏற்படுத்துறாங்க. உங்களுக்கு இந்த பதவி வாங்கி தரேன், அந்த பதவி வாங்கி தரேன், இவ்வளவு ரூபாய் கொடுங்க, அவ்வளவு ரூபாய் கொடுங்க, வேட்பாளர் உங்களுக்கு வாங்கி தரேன், எம்எல்ஏ ஆயிடுவீங்க, ஜெயிச்சா நீங்க தான் எம்எல்ஏ, இப்படி ஆசை வார்த்தைகளை சொல்லி கல்லாவை நல்லா கட்டிக்கிறாரு விஜய். உண்மையிலேயே சினிமாவில சம்பாரிச்சதை விட அரசியல்ல சம்பாரிச்சதுதான் அதிகம். யார் யாரு வீட்டுக்கு இடி போறீங்க, சிபிஐ போறீங்களே, ஏன் விஜய் வீட்டுக்கு போய் நீங்க விசாரிக்கல, கட்சி அலுவலகத்துல போய் ஏன் விசாரிக்கல அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. உண்மையிலேயே அடிக்கிற பணம் எங்க போகுது? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வீட்டுக்கும் போங்க. ஏங்க நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? டிவிக்கேல ஒரு மாவட்ட செயலாளரா ஒருத்தர் போஸ்டிங் போறாங்க. அவரு பைக்ல போயிருந்தவரு இன்னைக்கு கார்ல போறாரு, பல லட்சம் ரூபாய் கார்ல போறாரு. எப்படி வந்தது? ஏன்னா எல்லாமே இப்படி அடிச்சு முடிச்சு ஏமாத்துன்னு சம்பாரிச்சது. இதுல புசியானந்துக்கு ஒரு பங்கு போகுது, விஜய்க்கும் பங்கு போகுது, மேலிடத்துக்கு ஒரு பங்கு போகுது. அதனாலதான் ஒரு மாவட்ட செயலாளர் மேல ஒரு அலிகேஷன் வச்சா தலைமை எதுவுமே கேட்க மாட்டேங்குது, விசாரிக்க மாட்டேங்குது. நீங்க அஜிதான்ற சகோதரி மேட்ரு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அவங்க அந்த மாவட்டத்துக்கு. தமிழக வெற்றி கழகம்னா அஜிதா தான் அப்படின்னு தெரியற அளவுக்கு செலவு பண்ணிருக்கிறாங்க. யாரு விட்டு பணம்? அந்த அம்மா விட்டு பணம். ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு அநீதி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் பேசுறாரு. சூசைட் அட்டென்ட் பண்ணாங்களா, போய் பாத்தீங்களா? ஆதவர்ஜனா போய் பார்த்தாரா? புசியானந்த போய் பார்த்தாரா? இன்னைக்கு வாய்ஸ் சவடாலா பேசுறாங்க எல்லாருமே. ஆதவர்ஜனா பேச்செல்லாம் அப்பா நம்மளுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி பேசுவாரு பாருங்க, அப்படி பேசுவாரு. ஆனா செயல்ல ஜீரோ. இவங்க எல்லாருமே வாயில வடை சுடுறவங்க தான். வாயில வடை சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நடக்காது சார், நடக்கவே நடக்காது. களத்துல என்ன அத பார்க்கணும். சொந்த நிர்வாகிகளுக்கே இவ்வளவு அநீதி நடக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் உங்களெல்லாம் ஆட்சியில் அதிகாரத்துல உட்கார வச்சுட்டா என்ன கதின்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சொந்த கட்சியினர் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குது, ஒருத்தர் குரல் கொடுத்தீங்களா? அந்த மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? எங்க அவங்க உண்மை சொல்றாங்களோ பொய் சொல்றாங்களோ கூப்பிட்டு விசாரிச்சீங்களாங்க? எங்க ஒரு பெண்மணி எல்லா எவிடன்ஸும் வச்சு ஒரு மாவட்ட செயலாளர் மேல குற்றச்சாட்டுறாங்க. எங்களுக்கு இது மாதிரி அநீதி பண்ணிருக்காங்க, என்கிட்ட இவ்வளவு 16 லட்சம் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, என்கிட்ட வாங்கி ஏமாத்தி இருக்கிறாரு. என்ன கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? முதல்ல கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? என்ன எதுன்னு விசாரிச்சீங்களா? விசாரிக்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இங்க இருந்து பணம் போறதுனால கப்பு சிப்புன்னு வராங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை என்ன பண்றாங்க, அடக்குறாங்களே கண்டி. யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அவர் யாரை ஏமாத்தினாரோ அவரை என்ன பண்ண மாட்டோம், கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. அஜிதாவுக்கு நடந்த கொடுமை இன்னொரு சகோதரிக்கும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் எத்தனை சகோதரிகள் வரப்போறாங்களோ அப்படின்னு நம்ம தெரியும். ஆனா ஒரு சில சகோதரிகள் கூட்டம்லாம் இருக்கு. எப்படி தெரியுமா? சங்கீதா மேடம் என்ன பண்ணாங்க, டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு அம்மா சொல்லுது, 1000 தங்கச்சி, 1000 அக்கா, 1000 பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம், என்ன இப்போ
பொண்டாட்டியா இருந்துட்டு போவாங்க. இதுங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இப்படியான ஒரு தற்குறி கூட்டம் கண்மூடிதனமா விஜயை நம்புறாங்க. எப்படி சமுதாயத்தை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காரு விஜய். நம்முடைய தமிழ் சமுதாயத்தை, பெண் சமுதாயத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காரு பாருங்க. வெக்கமே இல்லாம சொல்றாங்க அந்த அம்மா, நாங்க பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம், என்ன இப்ப அவங்க போனா போட்டோம் அப்படின்றாங்க. நம்ம சமூகம் எந்த அளவுக்கு விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ், செங்கோட்டையன் முதற்கொண்டு, விஜய் முதற்கொண்டு நம்முடைய இளைஞர்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இது கண் கூட நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பார்த்தா நமக்கு கோபப்படுறதா சிரிக்கிறதா நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வடிகட்டன ஒரு தற்கூரியா கூட இருக்கிறாங்க. மேல்மட்ட தற்கூரியா கூட இல்ல, வடிகட்டின தற்கூரியா இருக்கிறாங்க. எங்க போய் சொல்றது தெரியல. இன்னைக்கு பெண்களுக்கும் கட்சிக்குள்ள முழுக்க முழுக்க பாதுகாப்பு இல்லைங்க. உண்மையிலேயே பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு சம உரிமை இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. வைஷ்ணவி முதற்கொண்டு, அஜிதா முதற்கொண்டு, இதோ இன்னைக்கு வந்திருக்காங்க மதுரையில இருந்த இந்த பெண்மணி ஷர்மிளா, இவங்க முதற்கொண்டு இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். மற்றவர்கள் பார்த்து என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்க. பெண்களுக்கு சம உரிமை இல்லை, பெண்களுக்கு இங்க மரியாதை இல்லை, காசு கொடுத்தாதான் பதவி, பெண்களுக்கு எந்த அளவுக்கு கொடுமை நடக்குது, அநீதி நடக்குது அப்படின்றது இவங்க எல்லாருமே உதாரணம். டிவிக்கேல தொடர்ந்து இது போல ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, பதவி தரமாட்டாங்க அப்படின்னு ஆண்கள் முதல். இன்னும் சொல்ல போனா ஜாதியை பார்த்து என்ன பண்றாங்க, சீட்டு கொடுக்குறாங்க சார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்குது. இந்த ஒரு கூட்டம் தான் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சு விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா ஜாதியை ஒழிப்பாரா, ஊழலை ஒழிப்பாரா, அதே போல பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பாரா, பெண்களுக்கு பாதுகாப்பை நிலைநாட்டுவாரா. முதல்ல சொந்த கட்சியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சம உரிமை இல்லை, ஊழலை ஒழிக்க முடியல. இவர் தமிழ்நாட்டுல என்னத்தை கிழிக்க போறாரு நம்மளுக்கு தெரியல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.